நமஸ்காரம் அன்பர்களே. இன்று குருகடாட்சம் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு வித்தியாசமான கதையை பற்றி. அதாவது இதுவரையில் நாம் அனைவரும் பகவானின் அவதாரங்களை பற்றியும் பக்தரின் சரித்திரத்தை பற்றியும் பார்த்துள்ளோம். ஆனால் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மகரிஷியை பற்றி. அவர் சத்திரியனாக இருந்து பின்பு மகரிஷியானவர். யார் என்று யூகிக்க முடிகிறதா? விஸ்வாமித்திரரை பற்றிதான். இன்று திருமதி சித்ரா அவர்கள் அவரை பற்றி தான் விவரிக்க உள்ளார். அவரை பற்றி கூற வேண்டுமானால் பல விஷயங்கள் இருக்கிறது. அவரை பற்றி ஒரு பாகத்தில் கூறுவது என்பது சாத்தியமில்லை. ஆகவே அவரை பற்றிய குறிப்புகளை 2 பாகமாக திருமதி சித்ரா அவர்கள் கூற உள்ளார். இன்று நாம் முதல் பாகத்தை பார்க்கலாம். வாருங்கள். நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஸ்வாமித்திரர் பற்றி. போன வாட்டியே சொல்லலாம் தெரியுமா, பரசுராமரை பற்றி. அவரோட வழியில் வந்துடலாம். நேற்று போன வாட்டி முடித்தேன். இது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொன்னோம் இல்லையா. இது கண்டிப்பாக குழந்தைங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணாலே வெறுத்து போயிடும், ஐயோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஒரு சாதாரண ராஜாவாக இருந்தவர் பிரம்ம ரிஷி வரலையும் போயிட்டார் அப்படின்னா இமேஜின் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட தபஸெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ 2-3 விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பயே சொன்னா காதி அப்படிங்கிற ஒரு ராஜாக்கு ராணிக்கும் பிறந்தவர் தான். அதான் அவரோட பொண்ணு சத்தியவதி ஒரு ரிஷிகர் முனியை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவர் இந்த சரு அந்த கண்ணும் பொழுது அம்மா சொன்னா பொண்ணுக்கிட்ட உங்க ஆத்துக்கார் உனக்கு நல்லபடியா கொடுத்துருப்பாரு தேஜஸ்வியா, அதனால அதை கொடுன்னு சொல்லி அதை மாற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இவருக்கு ரிஷிக்கு பரசுராமர் ஆவேஷ அவதாரமா வராரு. ராஜாவுக்கு விஸ்வாமித்திரர் பிறக்கிறாரு. ஆனா பாருங்க, கறந்தது என்னவோ இவர் ரிஷிக்காக கறந்தாரு. அதனால அவர் ராஜாவா இருந்தா கூட அந்த தபஸ் பண்ற சித்தி அவர் கிடைச்சிடுது. ஏன்னா அந்த இது பண்ற வேலை, அந்த சர்வ் பண்ற வேலை, அந்த மந்திரங்கள்லாம் ஜபிச்சு கொடுத்துருக்காருல்ல, அது பண்ற வேலை. அதனால இவர் பரசுராமர் என்னதான் அங்க பிறந்தா கூட அவருக்கு ராஜா மாதிரி சண்டை போட போயிட்டாரு கோடாரி எடுத்துங்க வீரமா. ஏன்னா அது பண்ற வேலை. அதுக்குதான் நான் நேற்றே சொன்னேன், யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அதை அவ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இன்னொருத்தருக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம அதுக்கு தகுதியா நம்மளே நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம், எனக்கு இது கொடுக்கல நான் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா நமக்கு தெரியும். குழந்தைக்கு என்ன ஆகாரம் ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு கடவுளுக்கு தெரியாதா இல்லையா? அப்படின்னு நினைச்சுதான் நம்ம போகணும். மேபி நம்ம அடுத்த வாரமாலும் நம்ம ஆசைப்பட்ட அந்த லைஃப் நம்மளால ஜீரணிக்க முடியாது, நமக்கு அதுக்கு சுகப்படாத போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. சரி, இப்போ கதைக்கு வருவோம். இந்த விஸ்வாமித்திர முனி கௌசிகர் ராஜாலாம் வேட்டையாட போவா இல்லையா, அந்த மாதிரி கலைப்பா ரொம்ப பரிவாரம் 1 லட்சம் பேர் வர அவரோட மனைவிமார்களும் சேர்த்து. அப்போ இந்த ரிஷிகேஷ்க்கு மேலதான் நம்ம வசிஷ்டரோட ஆசிரமம் இருக்கு. வசிஷ்டர் பிரம்மாவோட மானசீக புத்திரர். அவருக்கு ஒரு தபஸ்க்கு அவசியம் இல்லை, வந்ததே பிரம்மாவோட மானச புத்திரர் தான். அதனால நம்ம ஃபுல்லா அயோத்தியா தேசம், இந்த சூரிய வம்சத்துக்கே அவர் தான் குல குருவா இருக்கார். நமக்கு தெரியும் அது. அவர் அவரோட ஆசிரமம் நம்ம ரிஷிகேஷ்லாம் தாண்டி ஒரு இடத்துல இருக்க ஹரித்வார்லாம் மேலே போனோமா. இவர் இந்த அந்த காலத்துல எல்லாமே எல்லாருக்கும் தானே. இந்த காலம் மாதிரி இந்த பார்டர் இல்லைன்னா சைனா, இதுக்கு மேலே திபெத் வந்துடும், இந்த பக்கத்துல பாகிஸ்தான், இந்த பக்கத்துல பங்களாதேஷ், அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. அகண்ட பாரதம், எங்கனாலும் பாரதம் தான் அப்படின்னு தான் இருக்கு அந்த காலத்துலலாம். ஸோ இவர் நம்ம வேட்டையாடினே அந்த ராஜா போகும்பொழுது, விஸ்வாமித்திரர் ஒரு ராஜா, கௌசிக ராஜாவா இருக்காரு. அவர் போகும்பொழுது இன்முகத்தோட வரவழைக்கிறார் அந்த ஆசிரமத்தை. என்னைக்குமே ஆசிரமம் தினமுமா இருந்தா கூட சரியான ராஜாக்கள் கலைப்பா வந்திருப்பா, நாட்டை ஆள்றா, அவளை நல்லா உத்தமமா இருந்தா தான் நாடு செழிப்பா இருக்குன்றதுனால எப்பவுமே இந்த மகரிஷிகளுக்கு ராஜா மேல ஒரு பெரிய அபிமானம் உண்டு. அதே மாதிரி நல்லா உபசரிக்கிறாரு. உபசரிச்சிட்டவுடனே நாங்கள் கிளம்புறோன்னதுக்கு அப்புறம் அது எப்படி கிளம்ப முடியும், சாப்பிட்டு தான் போனோம்னு சொன்னார்.
இவருன்னே சொன்னார், நாங்கள் 1 லட்சம் பேர் வந்திருக்கோம், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. உனக்கிட்ட ஒன்று அப்படி அப்படின்னு கூட யார் சொன்னான் அப்படின்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை யாராவது சாப்பிட கூப்பிட்டா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி விரத நாட்களா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம இப்படி தான் பார்க்கணும். இல்லைன்னா அன்றைக்கி வெங்காயம் சாப்பிட மாட்டேன், ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு அதை நீ சொல்லணும். இதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம். அது உனக்கு பிடிக்காதது, காசியில் எல்லாம் முட்டுட்டா கேஸ் ஒன்று இருக்குது, அதில் சாப்பிட மாட்டேன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம், எனக்கு இது மாதிரி பண்ணு, அது மாதிரி ஏன்னா இது பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு சில பேர் கொத்தவரங்காய் பண்ணிட்டு, ஒரு சில பேர் காசியில் திட்டிட்டு வந்திருப்பா. ஸோ இந்த மாதிரி யாருன்னா சாப்பிட கூப்பிட்டா இதெல்லாம் நமக்கு சொல்லலாம். ஆனால் உங்கள் அதில் கேஸ் ஆகாத இருக்கா, உங்கள் அதில் மிக்சி கரண்ட் ஆஃப் ஆகாத இருக்கா, கரிகாலம் வாங்குவீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டால் விருப்பாக இருக்கும்ல. இதெல்லாம் பண்ணுறவங்க யோசனை பண்ணணும். நமக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டா போனவன் வந்தவான் இருக்கணும்ல என் பேச்சுக்கு. ஆனால் இவர் சாப்பிட கூப்பிட்டார் இல்லையா, இவர் என்ன பண்ணணும், சரி தானே சொல்லணும். இவர் 1000 கொஸ்டின் கேட்டார். நாங்கள் 1 லட்சம் பேர் வந்திருக்கோம், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, நீங்கள் ஆசிரமா வாழறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சரி நீ சாப்பிட்றது லௌகிகமாக பேசுகிறேன், நான் தபோபலம் மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சபலை அப்படின்ற ஒரு பசு இருக்குது. என்றைக்குமே தேவலோகத்தில் வந்து காமதேனு, நந்தினி, சபலை அப்படின்னு நிறைய பசுக்கள் எல்லாம் தேவலோகத்திலேருந்து இந்த இவாளுக்காகவே வந்திருக்கு. ஏன்னா அந்த ரிஷிகள் நான் சொன்னேன் இல்லையா, அவளுக்கு யாகம்லாம் பண்ணுறதுக்கு நெய்ய வசியப்படும், நிறைய உபவாசம் இருக்கா, பால் இருக்கணும், இதெல்லாம் அவளுக்கு என்ன இதுக்கே பகவான் பூஜைக்கும் அவளுக்கும் பசு ரொம்ப ஒரு அவசியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால அது என்ன பண்ணுறது, அது பால் மட்டுமா கொடுக்கும், அது 1 லட்சம் பேருன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த படபடம் 3 கிடுக்கிட்டுன்னு அறுசுவை உணவு. ஆமாம் 4 சுவை. அதாவது நக்கி சாப்பிட்ற பிரச்சனை ஒன்று இருக்குது, கடிச்சு சாப்பிட்றது ஒன்று இருக்குது, முழுங்கிறது ஒன்று இருக்குது, குடிக்கிறது ஒன்று இருக்குது. அதான் 4 விதமான பட்சணங்கள் சொல்லுவா. அறுசுவை, புளிப்பு, இனிப்பு, சிவப்பு, கருப்பு, கசப்பு, காரம், இவ்வளோ அறுசுவை இருக்கு இல்லையா. இந்த மாதிரி உணவுகள்லாம் அது பண்ணிடுது. ஆச்சரியமாக போச்சு. எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டா, படை வீரர்களேருந்து இவாலேருந்து ராணிலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து. ஆனால் இன்னொன்று சொல்லணும், எதையாவது யாராத்துக்காவது சாப்பிட போனால் சாப்பிட்டு முடின்னு வர வேண்டியது தானே, அப்படின்னு தானே பண்ணணும். ஆனால் இவரை பாருங்க, இவர் போய் அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டார், இந்த பசுவெல்லாம் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ராஜா கிட்ட தான் இருக்கணும் இல்லையா. ஏன்னா ராஜ்யம் பண்ணுற இடத்துல தான் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சாதம் போடணும், வருவா போவா, நிறைய பேர் போக்குவரத்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த பசுவெல்லாம் நீங்கள் எது உயர்ந்தது உத்தமமோ அதெல்லாம் ராஜா கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளாம் யாராவது ஏதாவது வச்சுருந்து கொடுத்தா நம்ம அதை கேட்டு வர முடியும். அவர் சொன்னார், இதை நான் அவனுக்கு கொடுக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து எனக்கு ஆசிரமத்தில் வந்து எனக்கு தேவைப்படுறது இதனுடைய நான் ஊருக்கெல்லாம் அண்ணன்ட்ட எங்கேயும் இருக்கேன். ஸோ எனக்கு இப்படி இருந்தால் தான் என்னால் முடியும், அதனால் எனக்கு இது வேணும், உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கும் கொடுக்க முடியாதா, அவனுக்கு 1000 பசு, இதுக்கு பதிலாக 1000 2 கோடி தரம் 3 கோடி தரம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சொன்னார், நான் எவ்வளோ பேரம் பேசினாலும் நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கோவம் வந்துடுது. பாருங்க, ராத்திரிக்கு சாப்பிட போனால் பாருங்க, டீசெண்டாக சாப்பிட்டு நன்னா இல்லைன்னா கூட நிஜமாவே நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். ஏன்னா பாவம் நமக்காக ஒரு சிரமப்பட்டு பண்ணியிருக்கா. அதனால ஏதாவது ஒன்றும் நன்னா இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஐயோ நீங்கள் இதில் ரொம்ப உப்புவை போட்டுட்டீங்க, கெடுத்துட்டீங்க இந்த சாப்பாடை அப்படின்னா சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தால் கூட அதை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நிஜமாவே இதெல்லாம் நல்லா சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டுட்டீங்கன்னு உண்மையே சொல்லிட்டு வரணும். அப்போ தானே சாப்பிட்டு அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவர் ஒரு படி மேலேயே போய் இவர் என்ன பண்ணுறாரு, நீ கொடுக்கலன்னா பசு தரன்னு பிடிச்சி எடுத்துறாரு அந்த சபல பசுவை. அது அழ ஆரம்பிச்சுடுத்து. விஸ்வாமித்திரே நீ விட்டுட்டீங்களே, இப்படி நான் என்ன பாவம் பண்ணேன், உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டப்படவே நடந்துட்டேன்னா அது அழகுது அந்த பசு. அதுக்கு வசிஷ்டர் சொல்றாரு, நீ எதுவுமே பண்ணலை, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, விருந்தினராக வந்தவனை வந்து நான் என் கையால் அடிச்சு பிரயோகம் பண்ணக்கூடாது. அதில் ஒரு இருக்கு பாருங்க, யாராவது நம்ம சாப்பிட அதித்தின்னு கூப்பிட்டா அப்போதான் அவகிட்ட சாத்தை போட்டு சண்டை போட்டு அனுப்புறது, பேசாத வார்த்தையெல்லாம் பேசுறது, வந்தவாளுக்கு வந்து ஏண்டா வாரத்தில் சாப்பிட்டா ஒரு படின்னு ஆயிடும். ஏன்னா ஒரு சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கூப்பிடுவா சாப்பிட்றதுக்கு, ஏதாவது போட்டு நல்லா இருக்கா போட்டுக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சு கையால் வேணுமோ இல்லையோ சண்டைக்கு ஆரம்பிச்சுடுவா. ஐயோ இவாசம் ஏண்டா சாப்பிட்டு ஒன்று ஆயிடும். அது கூட மகாபாவம் தான். அது இங்கே சாப்பாடு போடாதே இருந்துக்கலாம், அவள் ஆற்றுலேயே ஏதாவது கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பான். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் சொல்றாரு, நம்ம ஆற்றுல சாப்பிட்டு போயிருக்காரு, நான் வந்து இவர் எப்படி அடிக்கிறது, அதித்தி தெய்வோ பவ, நமக்கு தெரியலையா, அதித்தி எல்லாம் தெய்வத்துக்கு சமானம், இவரை வந்து நான் எப்படி என்ன எதால அடிக்கிறது, எனக்கு தர்மம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்கறது. நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. அது என்ன ஆப்ப சோப்பையா உசுன்றது, பட வீரர்கள் வந்துட்டே இருக்கா, 1 லட்சம் பேர், ஆனால் எல்லாம் வம்சம் தான், எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் எடுத்து என்னது இவ்வளோ இவர்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு
என்ன பண்றதுன்னு தெரியல, இவருக்கு முன்னாடி நம்ம இந்த இல்லையே அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு, ஏன்னா இவர்கிட்ட இனிமே சண்டை போடுறதுக்கு ஆயுதம் இல்லை, நிராயுதீயம்னு போயிட்டாரு. உடனே அவ பையனுக்கு பட்டத்தை கட்டி நீ போன்னு சொல்லி இவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த விஸ்வாமித்திரர் பற்றி போன வாட்டி சொல்றேன்னு தெரியுமா? விஸ்வாமித்திரருக்கு 100 பசங்க இருக்கு. மதுசந்தன் ரூலர் 51வது பையன் பேருக்கு மதுசந்தன் பேரு. அதுக்கப்புறம் இங்க 50 அங்க 50 சொன்ன போன வாட்டி அந்த பேர் சொல்லல. மதுசந்த் அந்த அவர் வம்சத்துக்கே மதுசந்தன் பேர் விஸ்வாமித்திரர் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து அது சுனசேபன் அப்படின்னு ஒருத்தர், அதாவது ஒரு ரிஷி இருக்காரு. அந்த ரிஷி பேர் வந்து அஜீகர் பேரு. அவர் வந்து நம்ம ஹரிச்சந்திரன் வந்து இவர் படுத்துறாரு தெரியுமா, நரமாமிசம்லாம் படுத்தி எடுக்கும் ஒரு காலத்துல. அவர் நம்ம ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரரை படுத்தினார் இல்லையா? அப்ப நரமாமிச பலி அப்படின்னு சொல்லும் பொழுது விஷய கிட்ட போய் கேட்கிறாரு அவர். அந்த அஜிக்கிறாரு, அவருக்கு 3 பசங்க. அவர் சொன்னாரு 3 பசங்க இல்ல, நான் முதல்ல பையனை தரமாட்டேன், ஏன்னா அது எனக்கு வேணும்னாரு. அவ அம்மா சொன்னா எனக்கு கடைசி பையனை தரமாட்டேன், அது எனக்கு வேணும். என்னைக்குமே எல்லாருக்கும் மூத்த பையன் கொல்லி போடுறதுக்கு வேணும், கடைசி பையன் ஆசைக்கு வேணும். இந்த நடு பையன் இந்த சுனசேபன் இருக்காருல்ல, அவர் சொன்னார் அப்ப நானே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு விஸ்வாமித்திரன். இந்த இவர் பின்னாடி ஹரிச்சந்திரன் நானே வந்துட்டேன், நானே எனக்கு என்னதான் யாருக்கும் அவசியம் கிடையாது, ஏன்னா இவர் முதல் குழந்தை வேணும்ன்ற, அவ கடைசி குழந்தை வேணும்ன்ற, அப்ப நடு நான் எதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, நானே வராமல் ஒரு பாவம் வந்துட்டு சும்மா இல்லாத. அப்போ அந்த விஸ்வாமித்திரர் கிட்ட அப்பதான் விஸ்வாமித்திரர் அப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போறாரு இல்லையா, இப்ப போய் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி. அப்போ வந்து தபஸ் பண்ணும்போது இந்த குழந்தை சொல்றது, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து எனக்கு என்ன கண்டா யாருக்குமே பிடிக்கல, நான் இவருக்கு யாகத்துக்கு வந்துட்டேன், நான் நரப்பசுவா, என்ன காப்பாற்றணும்னு சொல்லிடுத்து இவர்கிட்ட வந்து. ஏன்னா இவர் தான் சொல்றது, இவர் என்ன பண்ணாரு, சரி மந்திரம் கற்றுக் கொடுக்காரு, இதை சொல்லு உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லி. அந்த குழந்தை மந்திரம் ஜெபிக்கிறது, இதை வந்து நரப்பசுவில் இது பண்ணால் கூட இதுக்கு உயிர் பழிச்சிடுது. இதுக்கப்புறம் அதனால இதை வந்து விஸ்வாமித்திரருக்கு இந்த குழந்தை வந்து கொடுத்துடுறோம். ஏன்னா இந்த விஸ்வாமித்திரனால அதை பழைச்ச குழந்தை, அந்த குழந்தைய வந்து இவரே எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து எல்லாரும் நல்ல பையனாக டிசிப்ளின்டு பையனாக இருக்கு இல்லையா, உடனே இவ்வளோ சாமர்த்தியமா தான் என்னை யாரும் மதிக்கலன்னு கொடுத்துருது. ஸோ இது விஸ்வாமித்திரருக்கு இது மேலே ஒரு வாஞ்சம் வந்துடுது. அதனால அந்த மதுசரஸ் முதல் 50 பேர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, இந்த பையன் தான் இனிமேல் மூத்த பையனா நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி. அதான் நான் சொன்னேனே, முதல் 50 ஏத்துக்கல, சாபம் கொடுத்துட்டாரு, நீங்கெல்லாம் வில்லேஜரா போங்கன்னு. அப்பதான் சொன்னேன், இவெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா எல்லாம் பண்ணுவா, நீங்களே குடிச்சுக்கோங்க, இவெல்லாம் யாரா இருப்பான்னு. நம்ம இப்படி எழுதுவா, நம்ம வந்து கிச்சனா நமக்கு பண்ணா பிடிக்காது, அவள் எச்ச பண்றதுதான் பெரிய விஷயமா இருக்கும். நம்மலாம் தட்டு தனித்தனியாக சாப்பிடுவோம், அவள் எல்லாம் பெரிய தட்டில் ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிடுவா. நீங்கள் எவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்கு பார்த்தீங்களா, அவள் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அவெல்லாம் வேற தேசத்துலேருந்து வரல, ரிஷியோட புதல்வர்கள் தான் அவள். சரி, இது ஆச்சு. ஸோ இப்போ அவரை காப்பாற்றி விட்டாரு. அதுக்கப்புறம் தபஸ் கண்டினியூ பண்ணுறாரு. ரொம்ப கடுமையான ஒரு தபஸ். பரமசிவனுக்கு குளிர்ந்து போச்சு, எல்லா அஸ்திரங்களும் கொடுக்குறாரு. ஏன்னா பரமசிவன் கிட்ட தான் அஸ்திரம் இருக்கு. ஏன்னா அவர் என்னவோ தபஸ் பண்ணுறாரே தவிர அவர்கிட்ட ஞானகாரகன் 16 வகையான லட்சுமி கலை எல்லா அஸ்திரம் சஸ்திரம்லாம் இருக்கு, எல்லாம் அவர் தான் வச்சுட்டு இருக்காரு. எல்லாம் கொடுத்துட்டாரு. சந்தோஷம், விதியோட வராரு. இன்னைக்கு இந்த வசிஷ்டரை உண்டு இல்லைன்னு பண்றான் பாருன்னு. அக்னியா வரும்போது எல்லாரும் பயந்து ஓடுறா தெரிச்சு ஆசிரமத்துல போடலாம். ஆனா நம்ம வசிஷ்டர் பயப்படலை. பிரம்மபுத்திரர் அவருக்கு என்ன தபஸ் பண்ணி சக்தி இல்லை, அவர் மனசு புத்திரர் இல்லையா, தன்னோட தண்டம் ஒன்று இருக்கு பாரு, அதை தூக்கி முன்னாடி இருக்கிறார். அத்தனை அஸ்திரம் பிரயோகம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரம்மாஸ்திரம் கூட அவருக்கு கிடைச்சிது. அந்த பிரம்மாஸ்திரம் கூட இதை ஒன்றும் பண்ணலை. இதை தான் அக்னியா வந்தது, அவர் வச்சாரு அதை தண்டம் மட்டும். சரி நடாது, இவர் தபஸுக்கு முன்னாடி நம்ம தபஸ் ஒன்றுமே இல்லையே, மறுபடியும் வெறி வந்துடுது அவருக்கு. மறுபடியும் தபஸ் பண்ண போறாரு. அங்கே நிறுத்து போச்சு, என்னடா இதுன்னு சொல்லி மறுபடியும் தபஸ் பண்றார். பிரம்மா வந்து நீங்க ரிஷி ஆயிட்டீங்க அப்படின்றார். ரிஷியானா போதுமா, ரிஷியானா பத்தாதே, இன்னமும் வேணுமே. ரிஷினா அவரை பொறுத்தவரை ரிஷி ஒரு குவாலிஃபிகேஷனா அப்படின்னு, ஏன்னா அவரோட கோல் வேற இல்லையா. மறுபடியும் தபஸ்ல இறங்குறாரு. அப்போ அந்த சமயத்துல வந்து நம்ம திரிசங்கன்னு ஒரு ராஜா இருக்காரு, அயோத்தியா ஆண்ட ராஜா தான் அவர் சொல்றாரு வசிஷ்டர் கிட்ட, நான் வந்து என்னோட சொந்த உடம்போடே நான் வந்து போகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாரு. அது பாசிபிள் இல்லை. ஏன்னா நம்மளோட உடல் அமைப்பு வேற, தேவர்களோட உடல் அமைப்பு வேற. தேவர்களுக்கு வந்து கால்கள் வந்து பூமியிலலாம் பதியாது. அவ ஆகார நியமமும் வேற, அவ வெறும் நெய் தான் சாப்பிடுவா.
ஏன்னா இது எப்போ தெரியும்னா புருஷ சரித்திரம்னு சொல்லும்போது புருஷோட ராஜாவை ஊர்வசி கல்யாணம் பண்ணிக்கும்போது ஊர்வசி சொல்கிறான், நான் நெய் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான். அவள் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஆனால் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுன்னு என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அவள் ஊர்வசி அவரை பண்ணிக்கும் போது அப்சரஸ் இல்லையா, வெறும் நெய் தான் அவளுக்கு ஆகாரம்னு சொல்லி அந்த கதையில் அவங்களுக்கு கிடைக்கிறது பாகவதத்தில் இருக்கு. அதே மாதிரி இவெல்லாம் ஆகாரமும் நம்மள மாதிரி சாம்பார் ரசம் சாம்பார் அது இது சப்டி சப்ஜி இதெல்லாம் சாப்பிட்றவ கிடையாது. வெறும் நெய் தான். நம்ம இங்கே ஓமம் பண்ணுறோமே அதுதான் அவளுக்கு போகும். ஸோ உடல் அமைப்பே இல்லையா, ஏன்னா அவள் சாப்பிட்ற ஆகாரமும் அவளை வேற வேற உடம்பு இல்லையா அவளுக்கு. அவள் இப்படி அங்கே போக முடியும். தேவர்களே அங்கேயிருந்து சாபத்தை வந்து இங்கே வந்து மூக்கை பற்றின்னு தான் வருவாளாம். ஏன்னா மனிதர்களே ஒரு நாத்தம் பிடிச்சவான்னு. அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணை மேய்க்க மாட்டா, துர்நாற்றம் வராது, மாலை வாடாது, நிறைய குவாலிஃபிகேஷன் அவளுக்கு இருக்கு. அவளோட உடம்பு வேற. ஸோ நம்ம மனுஷன் எப்படி அப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் வந்து அது முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே கோச்சிட்டு வசிஷ்டரோட பையன் 100 பசங்க இருக்கு. அவள்கிட்ட அந்த பசங்க கிட்டலாம் போறா. அந்த பசங்க சொல்லிடுது, எங்க அப்பாவே முடியாதுன்னு சொல்லும் போது நீ என்ன தைரியமா வந்து எங்க கிட்ட வந்து கேட்ப, நீ வந்து சண்டாலா நான் போன அந்த பசங்க வந்து செபிச்சிடுது. கொஞ்ச நேரத்துலேயே சண்டாலன்னு ஆயிட்டாரு. ஒரே ஒரு மாதிரியா எல்லாம் போய் உடம்போட ஒரு தேஜஸ்வியெல்லாம் போய் ரொம்ப அசிங்கமாக ஆயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமே, எனக்கு ரொம்ப 2 பேருக்கு விரோதினா நம்ம 2 பேருக்கும் விரோதினா அவள் ஃப்ரெண்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனாக நேராக விஸ்வாமித்திரர்கிட்ட போகிறார். விஸ்வாமித்திரருக்கு தான் ஒரு வழியாக ரிஷியாகி தபஸ் திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போகிறார். ஆனால் நம்ம விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கருணை ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு அதுதான் அவர்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட். விஸ்வாமித்திரருக்கு பேரே வந்து நான் பிரவச்சனில் கேட்டிருக்கேன். விஸ்வாமித்திரர்னா உலகத்துக்கெல்லாம் ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரே அவருக்கு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கெட்டவராக இருக்க முடியும்? பாவம் உருகிட்டு வர யாரையாவது பார்த்தா வரும்போது தெரிஞ்சு போச்சு இவன் திருசங்குன்னு. சங்கு நீ ஏன்பா இப்படி ஆயிட்ட அப்படின்லாம் கேட்குறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வசிஷ்டர்கிட்ட கேட்டேன் முடியாதுன்ட்டாரு. அவர் பையன்கிட்ட போய் கேட்டேன், அது சாபம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படினாரு. வருத்தப்பட்டு என்ன பண்ணணும், அதான் என்றைக்குமே நம்ம ஒரு கோல் அடையணும்னா யாரை பார்த்தா அனாவசியமாக வருத்தப்படக்கூடாது, யாருக்கும் உதவி பண்ணுறேன்னு போகக்கூடாது. போனால் நம்ம கோலை அடையவே முடியாது இல்லையா? இவர் திருப்பி கொடுத்துருவார் பாருங்க. இப்போ இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களுக்கு நெட்டு வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதனால் இது வரையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டு இதிலே கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கழிச்சு அதை பாருங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். குருகடாட்சம் அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும். ஏனென்றால் ஆன்மீக விஷயம் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி. அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆதலால் நமக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை மற்றவர்களிடம் பகிரும் பொழுது அந்த ஞானமானது அடுத்தவர்களிடம் போய் சேர்கிறது. இது ஒரு நல்ல விஷயம் அல்லவா? இது நமக்கும் நன்மை பயக்கும், போய் சேரும் இடத்தில் அவர்களுக்கும் நன்மை பயக்கும். ஆதலால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும். நன்றி.